வணக்கம் மக்களே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முக்கியமான அரசியல் நிகழ்ச்சிகளையும் அரசியல் வரலாற்றையும் பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட்சியினுடைய தோற்றம். நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது சீமானா தான் இருக்கும். ஆனா சீமானுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சிய ஒருத்தர் நடத்திட்டு வந்தார். அவர் தான் சீபா ஆதித்தனார். அதாவது 20வது நூற்றாண்டிலேயே இந்த கட்சிய அவர் தொடர்ந்து நடத்திட்டு வந்தாரு. இந்த கட்சி ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சியா இருந்தது. ஆனா நாளடைவுல தன்னுடைய அடையாளத்தை இழந்துருச்சு. சீமான் இப்போ மறுபடியும் இந்த கட்சியை மீட்டுருவாக்கி நடத்திட்டு வர்றாரு. மே 18, 2010 நாம் தமிழர் கட்சிய மறுபடியும் தொடங்குறாரு சீமான். கட்சி தோற்றத்திற்கான காரணம், எல்லா அரசியல் கட்சியும் உருவாக்கப்படுவதற்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அதே போல நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கையை கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள், அரசியல் கட்சிக்கு கொள்கையே இல்லாம இயங்க முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அதற்கு கொள்கை மிக அவசியம். அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காணுறது, மாநில தன்னாட்சி, தமிழ்நாட்டை தமிழரையே ஆள வைப்பது, தமிழ் மொழியை பாதுகாப்பது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஊக்குவிக்கிறது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற சமத்துவ கொள்கைய பேசுறது, தமிழில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்குறது, இது மாதிரியான கொள்கைகளை கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சி. கட்சியின் தலைமை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சீமான். இவர் திரைப்பட இயக்குனரும் நடிகரும் கூட. நாம் தமிழர் கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி திராவிடர் கழகத்தில் இருந்த சீமான் பெரியாருடைய கொள்கைகளை ஊரெங்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஈழ ஆதரவு நிலைப்பாட்டிலையும் சீமான் இன்றளவும் உறுதியா இருக்காரு. தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு, 2010 கட்சியை தொடங்கி இருந்தாலும் அடுத்த ஆண்டு, அதாவது 2011 நடந்த தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடல. அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டையே எடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதுக்கப்புறம் நடந்த 2014 லோக்சபா எலெக்ஷன்லயும் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தது நாம் தமிழர் கட்சி. பிறகு 2016 நடந்த தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடுது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி சந்திச்ச முதல் தேர்தலும் இதுதான். இந்த தேர்தல்ல 1% வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி, அதாவது 4 லட்சம் வாக்குகள். 2019 லோக்சபா எலெக்ஷன்லயும் தனியா நின்ன நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகள், அதாவது 16 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்துச்சு. அதன் பிறகு 2021 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்லயும் தனித்து நின்ன நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளை பெறுது, அதாவது 30 லட்சம் வாக்குகளை பெற்றது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாகவும் உருவெடுத்தது. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச 2024 லோக்சபா எலெக்ஷன்லயும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் தேர்தலை சந்திச்சது. நடந்து முடிந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வாக்குகளை பெற போகுதுங்கிறத நாம ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் சரி பாதியா ஆண் பெண் வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. அசம்பிளி எலெக்ஷன் வந்தா 117 ஆண் வேட்பாளர்களையும் 117 பெண் வேட்பாளர்களையும் நிறுத்துறாங்க. அதுவே லோக்சபா எலெக்ஷன் வந்தா 20 ஆண் வேட்பாளர்களையும் 20 பெண் வேட்பாளர்களையும் தேர்தலில் நிக்க வைக்கிறாங்க. இப்படி புதிய முயற்சியிலையும் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு வருது. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மைக் சின்னத்துல தான் போட்டி போட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு 2 முறை சின்னம் பறி போயிருக்கு.
அதை பத்தி ஆல்ரெடி டீட்டெயிலா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். விருப்பப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். நாம் தமிழர் கட்சியின் இலக்கு தமிழ்நாட்டுல மாற்று அரசியலை கொண்டு வரணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான இலக்கா இருக்கு. அடுத்து எந்த அரசியல் கட்சியை பத்தி பேசணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா யூனிக் ஜோனோட டிராவல் பண்ணுங்க.